Hi friends, welcome to Chennai Cooking. வாங்க இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாலியில் அஸ்வின் செஞ்ச நெய்காரப்பட்டி தயிர் குருமா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஈஸியாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டெலிஷியஸான ஒரு ரெசிபிங்க. இது நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சப்பாத்தி, இடியாப்பம், பரோட்டா இது எல்லாத்துக்கூடயும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சென்னை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதில் வந்து பூண்டு வந்து தோல் நீக்கிட்டு நம்ம அதையும் சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சு அதையும் சேர்த்துக்கிறோம். இஞ்சி, பச்சை மிளகா வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த குருமா ரெசிப்பியில் தேங்காவே இருக்காது. ஸோ இது வந்து ஈஸியாக ஜீரணமாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம தனியாக மிக்சியில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது திருப்பி அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். சோம்பு திருப்பி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம் வந்து இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிக்சட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்துருக்கோம். இப்போது அதை நல்லா வதக்க போகிறோம். கடல மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவை ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் கரைச்சி வச்சு நான் சேர்த்துக்கிறேன். கடல மாவு பிடிக்காதவங்க நீங்கள் வந்து ஒற்றைக்கடலை பொடியும் நீங்கள் சேர்த்து அதையும் இதே மாதிரி தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் வேகிற வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் கொதிக்க விடணுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ வந்து நம்ம மிக்சியில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதை வந்து இந்த கிரேவியில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்காக நல்லா வந்து அதையும் சேர்த்து கொதிக்க விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு கொதி விடணும். அப்போ தான் வந்து எல்லா பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போது ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிர் வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு பீட்டர் இருந்தால் பீட்டர்லேயும் நீங்கள் தயிர் அடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி தயிரை நம்ம அடித்து அதையும் சேர்த்துக்கிறோம். 1 கப்பு தயிர் நான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தயிர் ஆட் பண்ணோடனே நம்ம அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான், நமக்கு சுவையான தயிர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சென்னை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.